evening, friends. Most of the people here on the dais, they're all familiar to us. So I don't think they need any introduction or anything to tell about them. But still, as a normal procedure as we do, we are just on behalf of all of you, I'm welcoming Mr. Ramakrishnan from phase 3, Mr. Hariharan from phase 2, Ravanya from phase 7. She is a new face. They say that she had come over here earlier, but this is the first time we are going to hear her voice. Yeah. Isn't it? That's what I said. Partner is that. One more Mrs. Sudha also will be coming. Shortly, she'll be joining Mr. Ramakrishnan. Sudha is Mr. Ramakrishnan's sister. Okay, so I don't want to take much of your time. I'll hand over the mic to the people on the dais to hear the music. Yeah. To honor them, I request Mr. Radhakrishnan to honor Mr. Ramakrishnan. May I request Mr. Balasubramanian to come and honor Mr. Hariharan. May I request Mrs. Varnakala to honor Lavanya. Okay, so let us not wait for Mrs. Sudha. We will start the program right away. So I'll hand over the mic to the people on the dais. We are running short of time, so we'll begin the program immediately with a short prayer. Guru Brahma, Guru Vishnu, Guru Deva, Guru Sakshat, Sri Gurave Namaha. First song வந்து நம்ம புகழ்பெற்ற ஒரு பாடலுடைய பாடல்.
இலங்கை நகரத்திலே இன்பவதி இருந்தா இதுமன சமுத்திரத்தை இங்கே மேகம் போல வான வீதியிலே நின்று நடந்திடுவேன் மேகம் போல வான வீதியிலே நின்று நடந்திடுவேன் இந்த மழை புயலான எல்லாம் உனக்காக சுதா வராடா என்ன சிறந்த ராணியவா நம்ம இன்னொரு சாதனை பாட்டு பாடிக்கலாம் 5 minutes away. 5 minutes. So this is a maiden attempt. Start music. டிராஃபிக் ஜாம் தான் இப்போ தான் வந்திருக்கா, அதனால் அவங்கள ஆனர் பண்ண நம்ம நீலா வேணும். தேங்க்யூ. She has taken music as a passion. நாங்கள்லாம் ஒட்டுக்க பழைய பாட்டு hope we do justice to it. நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே டஃப் சாங்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி என்கரேஜிங் ஆடியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சா we feel happy.
விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. தேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போடோடி வந்த சொர்க்க போகமே, போடோடி வந்த சொர்க்க போகமே. இசைவாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. சங்கீத தென்றலிலே சடியாடும் பூங்கொடியே, சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே, சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே. இசைவாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. ஒரு சோக பாட்டு. பட் சோக பாட்டாக நான் எதுக்கு செலக்ட் பண்ணி இவளுக்கு கொடுத்தேன்னா, இல்லை நடுவில் ஒரு பேக்ரவுண்ட் ரொம்ப ஜோராக இருக்கும். யாராவது ஹஸ்பண்டோடைய முன்னுங்க டான்ஸ் ஆடலாம். எனக்கு சரோஜா தேவி பாடி யூ மஸ்ட் சீ ஹர் ஆக்ஷன். ஜெமினி கணேசன் அப்படியே தரமட்டத்துக்கு கொண்டு போயிடுவா. ஜெமினி கணேசன் டேக்ஸ் அ செல்ஃபிஷ் டெசிஷன் இன் திஸ் மூவி. ஆடிப்பு இருக்குல்ல, அதுக்கு ஜெமினி கணேசன் வந்து திட்டி பாடுற பாட்டு. அது சோகம் பிரம்மாண்டமான பாட்டு. இட் இஸ் ஆஃப்டர் மை ஹார்ட். ஹோப் யூ ஆல் லைக் இட். அந்த சரோஜாதேவியோடைய ஆக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழாததாக இருக்க மாட்டா. கதியோரம்
பாட்டு பாட போகிறது எங்கள் கூட எங்கள் மியூசிக்கல் ஜேர்னியில் பிகினிங்லேருந்து வந்துட்டு இருக்கிற ஹரி ஃப்ரம் ஃபேஸ் 3 ஃபேஸ் 2 காலநிலையில் ஒரு வசந்தம் சூப்பராக பாடுவார். ஒரு சும்மா சொல்கிறாரு, சூப்பராக பாடல, சூப்பரா பாடுறீங்க. அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் ஆனந்தங்களில் அவள் மானே மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மாலை மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் ஆதங்களில் அவள் மாங்கனி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். அடுத்தது வந்து ஒரு எம்ஜிஆர் பாரதி பாட்டு. செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை
கொஞ்சம் இன்பமே. கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் என்ற நீரிலே. உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே. உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே. இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுமே. அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ. ஒரு ஜெமினி கணேசனோட தத்துவ பாட்டை பாடி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், வாய்க்கு சரியா இருக்குள்ள. கேட்கிறதா சரியா? நெஞ்சுக்குள்ளே இன்னார் சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னார் சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது. உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிர்க்கும் பொண்ணு மணி. நெஞ்சுக்குள்ளே இன்னார் சொன்னால் புரியுமா? அதை கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
உன்னில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உண்ணாதரிக்கும் பொண்ணுமணி நெஞ்சுக்குள்ளே இந்தாருன்னு சொன்னா புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது நாமல் உறங்காமல் உண்ணாதரிக்கும் பொண்ணுமணி நெஞ்சுக்குள்ளே கொஞ்சி நிலை இன்னாருன்னு சொன்னா புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசந்தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசந்தோறும் வேதனை இருக்கும் அந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாகி இரவு பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாகி இரவு பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் தோழி நினைத்து பார்த்து நிம்மதியாளே மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஒரு ஆட்டுக்கும் ஒரு லேண்ட்மார்க் சாங்னு ஒன்று இருக்கு அது ஜெமினி கணேசனுடைய லேண்ட்மார்க் சாங் இது ஒரு நாள் பார்த்து அந்தியில்
இந்த கடைசி ரோல் உட்கார்ந்துருக்கிற அந்த மேடமுக்கு தெரியும். ஹலோ, உங்களுக்கு தெரியும், ஒருத்தரும் தன்னுடைய ஸ்டாம்ப் ஒன்று இப்போ ராமதாசன், அது வந்து யாரோடது, அது ராமதாசன் ஒன்று வருமே, பாபநாசன், அந்த மாதிரி தியாகராஜர் பாட்டில் அது மாதிரி ஒன்று வரும். அதை காப்பி எழுதி இப்போ இளையராஜா மோஸ்டாக சாங்ஸில் பாருங்க, ராஜா ராஜா கையை வச்சா ராகா போனதில்லை, ராஜா ராஜாதி ராஜாதி ராஜா, நடுவில் ஒரு சின்ன முந்திரி பருப்பு போடுற மாதிரி ராஜான்னு ஒன்று போட்டு விட்டுருவாரு. That is his special. Am I right? Yes. You will be able to throw more light on it. Yes. இது வந்து பயங்கர வாட்ஸ் சாங். மேடம் கொஞ்சம் லேசாக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டா இந்த வீடியோகிராஃபர் மேடம், இதுக்கு நீங்கள் அழகாக போடலாம் ஸ்டெப்ஸு. பழைய பாட்டு தான். இதுக்கு ஒரு இசையமைப்பாளர் வந்து செவத்ததை யாரும் எக்ஸலண்ட். ஸ்டார்ட் மியூசிக்.
கண்கள் உறங்காது உறங்காது கண்ணே துயிலாத பெண்ணும் கண்ணே நீரா என்னாலும் துயிலாத பெண்ணும் கண்ணே. ரெண்டு ஸ்டெப் போடுவேன். நெஞ்சம் திறக்காத முடியாத வேலை அதில் நடமாடி பயனேதும் இல்லை அதில் நடமாடி பயனேதும் இல்லை நீலாத பெண்ணும் அன்பே என்னாலும் நீலாத பெண்ணும் அன்பே. இது ஒரு இதுவும் மயக்கமாக இருக்கும் மாதிரி இதுவும் ஒரு இந்த சாங் மோட்டிவேஷன் சாங்.
கிஷோர் பாட்டு மட்டும் வச்சுக்கலாம். ஹிந்தி சாங்ஸில் கிஷோர் பாட்டு மட்டும் ஒரு தடவை, எஸ்பிபி பாட்டு மட்டும் ஒரு தடவை, எம்ஜிஆர் பாட்டு என்ன எவ்வளோ, விஜய் பாட்டு வச்சுக்கலாம். விசிலோட வரலாம், விசிலோட வாங்க, விசில் கேட்காதீங்க, விசிலோட இப்போ கூட விஜய் பாட்டு பாடலாம். அப்படி போடு 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 அடிச்சு போடு கையாலே, இப்படி போடு 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 எடுத்து போடு கண்ணாலே. விஜய் பாட்டு எடுத்தா போயிட்டே இருக்கும். ரொம்ப பெப்பி சாங்ஸ் ஆகும் எல்லாமே. ஆனால் தத்துவ பாட்டு சோக பாட்டெல்லாம் விஜய்க்கு கிடையாது. வாங்க இங்க ஸ்டேஜுக்கு யார் யார் பாடணும்னு இது இருக்கோ அதெல்லாம் ஐ வெல்கம் them all to this stage because it's a very 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 good song by வாத்தியார். யார் பாடணும்னு வாங்க, கோரஸ் தான் இது. அபிநய சரஸ்வதி வரீங்களா? லலா லாலா போட வேண்டியதா, வாங்க. அதோ
ஹரி த கிரேட் சிங்கர். அது நடந்து அம்மா கூப்பிட்டுட்டா. அவளுக்கு பையனை விட்டு ஒரு 15 நிமிஷம் கூட இருக்க மாட்டான். क्या दिल में कहाँ हो तुम, की बहार है कहाँ हो तुम, प्यार से पुकार लो प्यार से पुकार लो याद किया दिल में कहाँ हो तुम, की बहार है कहाँ हो तुम, प्यार से पुकार लो प्यार से पुकार लो ओ रहे हो आज किस ख्याल में, ओ रहे हो आज किस ख्याल में, याद किया दिल में कहाँ हो तुम, प्यार से पुकार लो प्यार से पुकार लो ओ रात जब चुकी है सुबह हो गई, ओ रात जब चुकी है सुबह हो गई, याद किया दिल में कहाँ हो तुम, प्यार से पुकार लो प्यार से पुकार लो हमारी जिंदगी के बाद हो, हमारी जिंदगी के बाद हो, याद किया दिल में कहाँ हो तुम, प्यार से पुकार लो प्यार से पुकार लो याद किया दिल में कहाँ हो तुम, की बहार है कहाँ हो तुम, प्यार से पुकार लो प्यार से पुकार लो Thank you very much. இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன ப்ரோக்ராம். I want to get congratulated by the Saraswati of phase 5. மஞ்சள் இது போட்டுருக்கேன். வாங்க வாங்க. அவ வந்து ஆர்கனைஸ் பண்ணது எல்லாரையும் சேர்த்து வச்சு it was excellent. Individually she is very much talented. I equate her with the goddess of music.
அதில் அவள் தனியாக பாடினா நல்லா இருக்கு. ஒரு அந்த கஸ்தூரி சீனிவாசன் ராகத்தில் பாடினா தட் ப்ரோக்ராம் வாஸ் கிரேட். அது தவிர எல்லா ஃபேஸ்லையும் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஷி கோஆர்டினேட்டட் தி ப்ரோக்ராம் வெரி நைஸ்லி. நீங்கள் உங்கள் மாதிரியான எனக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்க போகணும். Thank you for your patience and listening to us, for your encouragement. Thanks to the people who arranged the mic and all. Thanks to the PRO. Thanks to the videographer. Thanks to this great lady. நமஸ்காரம் எல்லாருக்கும். சார் வந்து பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தார். என்னை பொறுத்தவரைக்கும் ஆல்வேஸ் அ ஸ்டூடெண்ட் இன் மியூசிக். நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இன் லைஃப் ஸ்கில்ஸ். வி கீப் ஆன் லேர்னிங் எவ்ரி டே எவ்ரி மொமெண்ட். நம்ம ஏதோ ஒரு புதுசாக கற்றுக்குறோம். அப்புறம் ஏதோ ஒரு பண்ணினது ஏதாவது தப்பு இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்க நினைக்கிறோம். ஸோ எவ்ரி மினிட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ சார் சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நானும் இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன். கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் யங்காக இருக்கலாம், அதுதான் சீக்கிரம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இன்னைக்கு சாயந்தரம் ராமகிருஷ்ணன் சார், லாவண்யா மேடம், சுதா மேடம் அண்ட் ஹரிஹரன் சார் ரொம்ப அவளுடைய ஒரு ஏஜையும் வந்து அது அந்த அவளுடைய சிங்கிங் வந்து அவளுடைய ஏஜ்னால நிறைய வந்து நமக்கு அவளுக்குன்னு இல்லை, நம்மளுக்குலாம் லங் பவர் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அதெல்லாம் மீறி நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டேஜ் மேலே ஏறுறோங்கிறது ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ப்ராபப்ளி நான் தான் சொன்ன மாதிரி இவெல்லாம் மியூசிக்கோடையே இருக்கிறதுனால தே ஆர் ஆல்சோ வெரி யங். ஏஜ் ஒன்லி ஒத்துனுட்டார், அவரே ஒத்துனுட்டார். வயசு நம்மளாம் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம். அவளும் ஒரு தனி இது வச்சிருக்கா, லயம்னு ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சிருக்கா. பட் ஆல் சிங்கர்ஸ் ஆர் இன் வேரியஸ் பிளேசஸ். அவெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கலாம், பிரமாதமா பாடுவா எல்லாருமே. So phase 7 she has also come. So we extend our thanks and appreciation to one more Nana Nani family member. இந்த மாதிரி இந்த சினி சாங்ஸில் வந்து சார் சொன்ன மாதிரி நிறைய வந்து பியூட்டிஃபுல் மெலடிஸ் அவளே போட்டிருக்கா. டைம்லெஸ் மெலடிஸ்னு அவள் ஃப்ளையரில் போட்டிருந்தா. கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் நமக்கு தெரியும் நிறைய. தமிழ்லையும் சரி, பழங்காலத்துலேருந்து பாபநாசம் சிவன், கேவி மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கன்னடாவில் ராஜன் நாகேந்திரா, இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்லேயும் தெலுங்கு, மலையாளம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கீங்க. மலையாளமில் கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ். அவளுடைய ஒரு மியூசிக்கு பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த எஃபர்ட் போடுறதுக்கே அவளுக்கு நம்ம ஒரு பெரிய அப்ரிசியேஷன் நீங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவளுடைய எஃபர்ட், அவளுடைய இன்டென்ஷன், அப்புறம் அவள் வந்து நம்மளெல்லாம் வந்து இன்னைக்கு ஈவினிங் என்டர்டெயின் பண்ணுங்கிற ஒரு நல்ல எண்ணம், இதுக்கெல்லாம் வந்து இறைவன் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான தேக திடத்தை கொடுத்து, அவளுக்கெல்லாம் இன்னும் நிறைய லங் பவர் கொடுத்து, நல்ல அழகான வாய்ஸை கொடுத்து இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நல்லா ஹெல்த்தோடு இன்னும் நிறைய வந்து பாடுவோம். தேங்க்யூ ஸோ மச். I have a request from Mama. I always tell him, take this one Carnatic song on raga and one film song. ஐயோ எல்லாரும் இருந்து ஓடிடுவா. ரோச்சியே வரவங்க மட்டும் எல்லாரும் ஓடிடுவா. No. I'm saying one Carnatic. நான் பாடுவேன். பட் அதை விட இன்னும் மோர் அட்ராக்டிவ். என்ன இருந்தாலும் ஆத்துல சமையல் பண்ணி சாப்பிட்றத விட நம்ம ஆனந்தாஸ் போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது மாதிரி வேற ஏதோ சொல்ல வந்தேன். I am just telling, I always is கர்நாடக சங்கீதத்தில் சினிமா ராகம்னு வந்திருக்குது. So I always tell him, take one ராகம். For example, ஒரு கன்னடா ராகத்தை எடுத்துக்கங்க, அதுலயே பாடுங்க. He doesn't like that. I think because you are a Carnatic musician, you will know. So many film songs are Carnatic as raga, like Vijay Kaite says. Have you listened to that? Yes. So she takes one song from Carnatic and one from Finland and she mixes that. See, what that can be done only by one who knows Carnatic song. Yes.
ஓகே ஆன் பிஹாஃப் ஆஃப் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு ஒன் வேர்ட் மட்டும் சொல்கிறோன்னு, டாக்டர் லாவண்யா ஜெயகர், திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர். ஐ ஹேவிங் மை எக்ஸ்போர்ட் இன் திருப்பூர், டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ கண்ட்ரி ஹெட் ஃபார் ஒரு இன்டர்நேஷ்னல் டென்மார்க் கம்பெனிக்கு இங்கே இந்தியா மேனேஜராக இருக்கேன். தென் ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட் ஆல்சோ. அண்ட் ஐ எம் ஹேவிங் லைவ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, மியூசிக் டீம் இருக்குது என்கிட்ட. நம்ம பிஆர் சச்சின் கேட்டிங்கன்னா தெரியும், லைவ் லாவண்யா அப்படிதான் அவங்களுக்கே தெரியும். ஈவன் உமா மேடம்லேருந்து எல்லாருக்கும் அப்படின்னு தெரியும். ஃபேஸ் 5 மட்டும் நான் இன்னும் பண்ணலை, ப்ரோக்ராம் பண்ணல. நாங்கள் நார்மலாக நான் பாட மாட்டேன், ஐ ஒன்லி ஆர்கனைஸ். ஐ ஒன்ட் சிங். ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் பெங்களூரில் ஒரு 2 ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணியிருக்கோம். தென் ஐ ரியலி வாண்டட் அகெயின் to come up with my team, லைன் டீம். நான் ஒரு வாட்டி கூட்டின்னு வந்துட்டு, ஸோ உங்களுக்கு அந்த சாங்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரியலி விஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட். உண்மையிலே நான் வீட்டில் பாடணும், அது இதாக பாடணும். தேங்க்யூ மேம் ஃபார் என்கரேஜிங். தேங்க்ஸ் அ லாட். Ramesh, Mayuswamy and Nana Nani management for having arranged so beautifully, and their dedicated work and their dedicated service to the residents of Nana Nani. I really appreciate both of them. Thank you.